ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்தோட டைரக்ஷன்லையும் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புலையும் வந்திருக்க டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டிராகன் படம் எப்படி இருக்கு, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றதையும், அண்ட் இந்த படம் டிராகன் படமா இல்லை டான் 2வா அப்படின்றதையும் நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிராகன் படத்தோட ஒன்லி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக இருப்பாருங்க. பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு பேட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி பிரதீப் ரங்கநாதனோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு மேல நானும் பேட் பாயா மாறுறேன்னு காலேஜுக்கு போகும்போதே பேட் பாயா போய் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தும் எல்லா செமஸ்டர்லயும் அரியர் வச்சு அதுக்கப்புறமா குடும்பத்தை எல்லாம் ஏமாத்தி அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அண்ட் கடைசியா நம்ம பிரதீப் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த டிராகன் படத்தோட மொத்த கதையே. இந்த டிராகன் படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்துல டி ராகவன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த டி ராகவன்ற பேரு தான் ஒரு கட்டத்துக்கு மேல டிராகன் அப்படின்ற பேரா மாறுது. அந்த டி ராகவன்ற பேரு டிராகனா மாறுற சீன்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிரதீப் ரங்கநாதனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லாவே இருந்ததுங்க. டிராகன்ன்ற கேரக்டருக்கு அவரு சூப்பராகவே செட் ஆகியிருந்தாரு. பிரதீப் ரங்கநாதனோட எக்ஸ்பிரஷனை எல்லாம் ட்ரைலர்லயே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனை படத்துல சீனோட பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. இந்த மாதிரி அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இந்த படத்துல ஹீரோயின்ஸ்னு பார்த்தோன்னா மொத்தமா 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரனும் அண்ட் கயடு லோஹரும். பொதுவா எல்லா படத்துலயும் ஹீரோயின்ஸுக்கு எல்லாம் படத்துல ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸுக்குமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹீரோயின்ஸ் சும்மா லவ் பண்ணிட்டு மட்டும் போகாம படத்தோட கதைக்கு தேவைப்படுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரனோட கேரக்டர் என்னன்னா நம்ம டிராகனோட ஃபர்ஸ்ட் லவரா இருப்பாங்க. இவங்க இந்த படத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கைடுவோட கேரக்டருமே இந்த படத்துல நல்லாவே இருந்ததுங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜிவிஎம் இந்த படத்துல பிரதீப் வேலை செய்யற ஐடி கம்பெனியோட விபியா இருக்காரு. அவரோட ஆக்டிங்குமே எப்பவும் போல நல்லாவே இருந்தது. இந்த படத்துல வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுங்க. மிஸ்கின் இந்த படத்துல பிரதீப் படிக்கிற காலேஜோட பிரின்சிபலா இருப்பாரு. பிரதீப் பண்ற தப்ப சரி செய்யணும்னு அவரோட சைட்ல இருந்து பிரஷர் கொடுப்பாரு. அந்த 48 அரியரையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு பாப்பாரு. அந்த 48 அரியரும் கிளியர் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல எமோஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஜார்ஜ் மரியன் இந்த படத்துல பிரதீப்புக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. அவரோட சீன்ஸ் எல்லாம் படத்துல வரும்போது அப்பாவோட பாசத்தை கண்ணில் காட்டுறாங்க. என்ன ப்ரோ அப்பா பாசம்லாம் சொல்றீங்க அப்படின்னா இந்த படம் டான் 2 தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. டான் படத்துல சமுத்திரகனி தான் பையனுக்கு தெரியாம பாசத்தை காட்டுவாரு. ஆனா இந்த டிராகன் படத்துல ஜார்ஜ் மரியன் பிரதீப்புக்கு முன்னாடியே அவரோட பாசத்தை வெளிப்படுத்துவாரு. தான் பையனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு தட்டி கொடுக்குற அப்பாவை தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல காட்டியிருக்க மற்ற எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட லாஸ்ட்ல வர பிரதீப்போட எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா நீங்க அழுதுருவீங்க. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க அழுதுருவீங்க. அண்ட் நோட் திஸ் பாயிண்ட், இது நீங்க படமா பார்த்தா தான் அழுவீங்க. அண்ட் ஒரு சிலவங்களுக்கு இந்த படம் சிங்க் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என் லைஃப்லயுமே சிங்க் ஆகுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. முக்கியமா இந்த இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயம் எனக்கு சிங்க் ஆகுச்சுங்க. ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா ரொம்பவே நார்மலான சிம்பிளான கதை தாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே பக்காவா இருந்ததுனால படம் எந்த இடத்துலயும் லாக் ஆகாம எங்கேஜிங்கா போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதையை நம்மளால கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா செகண்ட் ஹாஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே பிரசன்ட் பண்ணி இருக்காங்க. காமெடியை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சித்துவும் ஐசட் கானும் நம்ம நல்லாவே சிரிக்க வச்சிருவாங்க. என்ன சிரிக்க வச்சுட்டாங்க. ஆனா அவங்க இந்த படத்தோட கதைக்கு தேவைப்படுற ரோலா தான் நடிச்சிருக்காங்க. சும்மா காமெடி மட்டும் பண்ணிட்டு போகாம மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே இருந்தது. அதுலயும் முக்கியமா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே பிளஸ் பாயிண்டா தாங்க அமைஞ்சிருக்கு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே கேட்டிருப்பீங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு. உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க எப்படி இருக்குன்ட்டு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல எல்லாத்துலயுமே அவங்களோட ரெஃபரன்ஸை வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல காட்டுற காலேஜ் பேருமே ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த படத்தோட லாஸ்ட்ல ஒரு முக்கியமான ஹீரோயினோட கேமியோ அப்பியரன்ஸுமே இருக்குங்க. அந்த சீன்ல தியேட்டர்ல பார்க்கும்போது சும்மா சரவடியா இருந்தது. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த கேமியோ அப்பியரன்ஸ் யாரு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மொத்தத்துல இந்த டிராகன் படம் எப்படி இருந்ததுன்னா எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க இந்த படத்தை. அண்ட் முக்கியமா 2K கிட்ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோ இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு
உங்களுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதராசி டைட்டில் கேம்ஸோட வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த டிராகன் படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.